பொருத்தமல்லுக்கும் விறகு எடுக்க வந்த வேளாண்மையனுக்கு பொருத்தம் நல்ல பொருத்தம் பண்ணு பொருளி பேசுது நல்லா பொருளி பேசுது. பரவாயில்ல, இங்கே கொஞ்சம் முள்ளு இருந்தது, இல்லைன்னா ஏரி கரைக்கு போய் தான் வெட்டி வந்துருக்கணும் இந்த வெயில்ல. நீ செடிங்களுக்கு போறது முள்ளு வெட்ட, இதே போதும், சீக்கிரம் வெட்டிக்கோ. யார் இது? எங்கடி இவ்வளவு வேகமா ஓடி நிற்க? யாருக்கு அது? ஏடே கீதா, காலையில இருந்து எங்கடி போறீங்க? அதெல்லாம் இப்ப சொல்ற டைம் இல்லக்கா. என்னது டைம் இல்லையா? எங்க இவ்வளவு வேகமா ஓடி நிற்க நீ? அதெல்லாம் வந்து சொல்ற, ரொம்ப அவசரமா போய் நிற்க. என்னடி அப்படி அவசரமா சொல்லிட்டு போடி. பெரிய பொண்ணு இருக்கல, அவ வாங்கி எடுத்துன்னு இருக்கா. எனக்கு அப்பயே தெரியும். நேத்தே 3 வேளையும் நல்ல முக்கு முட்டை பிரியாணி சாப்பிட்டுன்னு உட்காந்து ஜீரணம் அவ்வளோ போல இருக்குது. சாப்பிட்டு அப்படி இப்படி எதனா ஒரு வேலைக்குள்ள செஞ்சா தானே, அப்படியே பட்டுன்னு இருந்தா எங்க இந்த ஜீரணம் ஆகும்? வாங்கி எத்தனை ஜீரணம் ஆகும். வாங்கி எத்தனை இருக்கா? ஓமா ஓட்டோ இல்லைன்னா லெமன் ஜூஸ் வாங்கி கொடுக்க வேண்டியதானே, நீ எங்க ஓடினக்கா? ஐயோ, 2 பேருக்கு எப்படி தானே சொல்லி புரிய வைப்பேன்னு தெரியல எனக்கு. என்னடி சொல்ற? பெரிய பொண்ணு வந்து மாசமா இருக்கா. என்னடி இது, பெரிய பொண்ணு மாசமா இருக்கிறாளா? அதான் எனக்கு ஒன்றும் புரியலையே. உனக்கு யாடி சொன்னதே? நானும் ராணி கண்டுபிடிச்சோம். இந்த டாக்டர் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை கன்ஃபார்ம் பண்ணுறது இப்போ பெரிய பொண்ணு ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறோம். என் ஸ்கூட்டி போய் எத்தனை நாள் தான் போய் நிற்கேன். வழி விடுங்க கேள்விலாம் கேட்டு இருப்பீங்க அவசரத்துக்கு போகும்போது தான். ஏடியா நில்லுடி, அவங்க தானே பெரிய தொல்லையா இருக்குது. இப்போ எதுக்கு வைக்க சொல்றீங்க? அவசரமா தானே போய் நிற்காங்க. இருடி, அவ மாசமா இருக்கான்னு சொல்கிறேன். உன் வண்டியில் இட்டுன்னு போய் மேடு பிளஸில் போயிட்டு எதனா ஆகிட போதுரி. அதெல்லாம் ஒன்றா ஆகாது, பார்த்து தாட்டின்னு போவேன். பரவாயில்ல, 2வது குழந்தைக்கு ரெடி ஆகிட்டா. ஆமாம், முதல் குழந்தைய ஒழுங்காக பார்த்துக்க மாட்டா, 2வது குழந்தை எப்படி பார்த்துக்க போறா தெரியலையே. அதெல்லாம் பார்த்துப்பா. என்னுடைய பெரிய பொண்ணு இப்போ எங்கே இருக்கிறா? இந்த வாய்க்கால் பக்கத்தில் உட்காந்து அழுதுனுக்கா. எது அழுகுறா? எதுக்கு அழுகுறா? மாமியை திட்டாங்களா? அவளுக்கு வந்து 2வது குழந்தை பெற்றுக்கு துப்பு இல்லை சொல்லிட்டு அதெல்லாம் அழுதுனுக்கா. அவள் மாசமா இருக்கான்னு இப்போ நீங்கள் தானே சொன்னீங்க? ஆமாக்கா, கன்ஃபார்மா அதே தான். ஆனால் அவள் நம்ப மாட்டேங்கிறா. அவள் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ண போகிறோம், அப்போதான் நம்புவா. அக்கா, நம்ம போய் பார்க்கலாமா? சரி வா, போய் பார்க்கலாம். முடியல அப்புறம் வந்து வெட்டிக்கலாம். சரி போய் பாருங்க, நான் போய் வண்டி எடுத்துன்னு வரேன். வண்டியில் வேற பெட்ரோல் இருக்குது இல்லைன்னு தெரியல. இது வரைக்கும் பெரிய பொண்ணு அழுது பார்த்ததே இல்லைக்கா. அவளும் பெண் தானே, அவளுக்கும் அச்சம் மடம் நானும் பயிர்ப்புல இருக்காதா? ஆமாக்கா, இங்கே சொல்றது சரிதா. உங்கள் மாமியை ரொம்ப கடுமையாக பேசிட்டு இருக்காங்க போல இருக்கு, அதான் அழுதுக்கா. இல்லைன்னா காலையில் வந்து பல வீட்டு பக்கம் ஆளை காணமேன்னு பார்த்தேன். அங்கே போய் கேட்டதில் என்ன தெரியும், என்ன நடந்துச்சு? வா வா. கீதா சொன்ன மாதிரி நிச்சயமாலுமே மாசமா இருந்தானே ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா 2வது குழந்தை பிறந்த பிறகு வீடு அடங்குறாங்கன்னு பார்க்கலாம். முதல் குழந்தை பிறந்ததான் மொத்தத்தையும் அவங்க மாமியை தலை கட்டிட்டு வச்சுருக்கா. 2வது குழந்தை பிறந்தது வீட்டில் அடங்கி பொறுப்பா இருப்பா. பொறுப்பா இருக்கிறாள் அவங்க மாமியை கொடுத்து சுற்றி கிடக்குறாள், யாருக்கு தெரியும்? அது ரொம்ப சரிதான். எடி, நான் கேட்கறதுக்கா டக்கு பதில் சொல்லு. நாடி இப்போ பிரச்சனை உனக்கு? உனக்கு வந்து மாங்காய் சாப்பிடணும் போல இருக்கா? ஆமா, வாயில கசக்கிற மாதிரி இருக்கு. மாங்காய் சாப்பிட்டா நல்லா இருக்கும். கன்ஃபார்மா அதேதான். அதுக்கப்புறம் சாம்பார் சாப்பிட ஆசையா இருக்கா உனக்கு? சாம்பார் அதுக்கு எங்க போறதுப்பா? சரி, அதை விடு. புளிப்பா புளி சாதம் அந்த மாதிரிலாம் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கா? நானே காலைல இருந்து எதுவுமே சாப்பிடல, எது கொடுத்தாலும் இப்போ சாப்பிடுவேன். ஆனா வாந்தி வர மாதிரி இருக்கு. புளிப்பா சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே ஓகே, கன்ஃபார்ம் ஆயிப்போச்சு. இந்த பாரு, கம்முன்னு வர ஆத்தது கூட தண்ணியில போட்டு முக்க போறேன் பாரு. சும்மா நோயின் கேள்வி கேட்டு கேட்டது எத்தனை தான் கேட்டுட்டு இருப்ப? இல்லடி, கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன்டி. என்ன கொஞ்சம் ஃப்ரீயா விட்டாலே போதும், உடம்பு தானா சரியாயிடும். கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்துன்னு வச்சுக்கேன், உடம்பு நல்லா ஃப்ரீ ஆயிடும். நோ நோ நோ, அப்படிலாம் விடக்கூடாது. இது எவ்வளவு பெரிய விஷயம். ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்றேன். இப்போ சொல்ற பிச்சு கேட்க மாட்டேற. கீதா இப்போ வந்து வண்டி எடுத்துன்னு வந்துடுவா. 3 பேர் ஏறி போறோம், செக் பண்றோம், கன்ஃபார்ம் பண்றோம். காது கொடுத்து கேட்டேன், ஆஹா குவா குவா சத்தம். அடி வாங்க போற இப்போ நீ. சிந்திய வெண்மணி சிப்பியில் முத்தாச்சே கண்ணம்மா, சின்னிற மீனியில் இன்மன பித்தாச்சே என் பொன்னம்மா. கூழாங்கல்ல திருப்ப மண்டை மேலே அடிக்க போறேன் பாரு. ஏய் ராக்கு முத்தே ராக்கு சிக்கு 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 சிக்கு. ஏய் ராக்கு விய சுட்டே காப்பு தங்க காப்பு இவ கை புடிச்சி போட்டு ஏ மாயாண்டி வேலாண்டி மத்தல கொட்டுங்கடா. ஏ மூக்கு முத்தம்மா என் வாக்கு சத்தம்மா வானவராயனுக்கு ராணிக்கு வாரிசு வந்த ஆச்சே ராக்கு முத்தே ராக்கு. இப்ப இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடக்கூடாதுடி. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனையை வாழ்க்கை என்ற தாங்காது பூமி, சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. சந்தோஷமா நேரத்துல என்ன மாதிரி பாட்டு பாடுறா பாரு. ஏக்கா இங்கதான் இருக்கா. ஏடே பெரிய பொண்ணு எதுக்கு எழுதுனக்கா? அக்கா, என் மாமியார் என்ன திட்டாங்கக்கா. என்னமா இன்னைக்குதான் புதுசா திட்டின மாதிரி எழுதுன இருக்க. இதெல்லாம் ஓவரா தெரியல உனக்கு? இத்தனை நாள் வந்து நான் வேலை செய்ய மாட்டேன், ஊர் சுத்துறேன் அப்படி சொல்லி தான் திட்டின்னு இருந்தாங்க. ஏய், நீ வேற கையெடு. பேசு. இப்போ வந்து நான் வந்து 2வது குழந்தை பெற்றுக்கிறதுக்கு லாய்க்கு இல்லைன்னு என்ன திட்டுறாங்க. நான் அவ்வளோ மோசமாக இருக்கேன், எனக்கு 2வது குழந்தை பிறக்காதா? நீ அப்படி நினைக்கிற? கண்டிப்பா பிறக்கும். என் வீட்டுக்கார்ட்ட கேட்டால் என்ன சொல்கிறாரு, நீ முதல்ல பெற்று வச்சுக்கிற குழந்தைய முதல்ல ஒழுங்காக பார்த்துக்கோ, அப்புறம் 2வது குழந்தைக்கு அப்புறம் ஆசைப்படுவேன்னு சொல்கிறாரு. நான் ஒழுங்காக பார்த்துக்கலக்கா. நான் ஊர் சுற்றிட்டு வந்தால் கூட குழந்தைய நான் தான் ஸ்கூலில் எடுத்துமே வரேன், நான் தான் ஸ்கூல்லேருந்து கூட்டின்னு வரேன், எல்லாமே நான் தான் செய்கிறேன். நான் சரியாக பார்த்துக்க மாட்டேங்கன்னா அந்த 2வது குழந்தை பெற்றுக்கு இப்போ கூட தான். ஏக்கா இவ பேசுறதெல்லாம் வேஸ்ட். ஆல்ரெடி இவக்கு வந்து பிரெக்னெண்டா இருக்கான்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். சரிங்களாக்கா, வந்து செக் பண்ணி பாருங்களா கொஞ்சம். ஆமாக்கா, அவன் சொல்றது சரியா, போய் செக் பண்ணி பாருங்க. மூணுல ஒரு மாதிரியா தான் இருக்குது, எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு. எப்படி அந்த பக்கம் போறது? இது ஒன்றும் ஆள்லாம் கிடையாது. அந்த கல்லு மேலே கால் வச்சுக்கோங்க. அப்படிதான் ஜம்ப் பண்ணி வாங்க. நான் கூட அப்படிதான் வந்தேன். நம்ம ஊருக்குள்ள இடமே இல்லாத மாதிரி எங்க வந்து உட்காந்துருக்கா பாரு. ஏடே கையை காமி. என்னக்கா? என்னக்கா குவா குவா சத்தம் கேக்குதா? கொஞ்ச நேரம் அமைதியா ரெடி.
ஆமா 2 நாடி திருப்பி தான் கேக்குது. என்னக்கா நம்ம சந்தேகப்பட சரியா போச்சு. மசக்கே தான் இருக்கா? மசக்கண்ணே நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்கிறீங்களா? ஆமாடி. அக்கா இப்போ நான் என்ன பண்ணுவேன் நான்? ஏடி சந்தோஷமான விஷயம் தானே, இன்னும் அழுதுல இருக்க? என் வீட்டுக்காரர் ரொம்ப பேசிட்டு இருக்கேன். நான் எங்கள் வீட்டுக்கே போக மாட்டேன். நான் உங்க வீட்டுக்கு போகாம எங்க போற? எங்கேயாவது போகிறேன்க்கா. ஐயோ சந்தோஷமான இந்த நேரத்துல இந்த மாதிரி அழக்கூடாது, இந்த மாதிரி பேசக்கூடாது. உன் வீட்டுக்கு போறதுக்கு விஷயம் வச்சுக்கேன். என் வீட்டுக்கு வா. உன் வீட்டுக்காரர் வந்து எப்போ உன்னை பாசமா கூப்பிடாரு அப்போ போனா போதும் வீட்டுக்கு. ஏந்திராங்க இந்த மாதிரி. ஆமா கோமாய் சொல்றது சரிதான். ஏந்திர மாதிரி இங்க ஏந்திரே. இந்த உச்சி வெயில்ல இந்த காலையில கால விட்டு உட்காந்து இருக்க. ஏந்திரே. ஏக்கா ஹாஸ்பிட்டல்ல கூட்டு போத்தவல்ல கன்ஃபார்ம் ஆகி போச்சுல. ஹாஸ்பிட்டல் நாளைக்கு காலையில பொறுமையா போலாம். ஆட்டோ பிடிச்சிட்டு போலாம். பைக்ல கூட்டு போத்தவல்ல. பைக்ல மேடு படத்துல போனா எதனா ஆயிட போகுது. அதோ நீங்க சொல்றது சரிதான். கீதா வண்டி எத்தனை போயிருக்கா. சரி அப்ப நாளைக்கு காலையில போலாமா? காலையில போலாம். இப்போ முதல்ல ஏந்திரங்க எல்லாரும் நாங்க வீட்டுக்கு போலாம். என் வீட்டுக்காரர் வந்து என்னை கூட்டின்னு போகிற வரைக்கும் நான் வீட்டுக்கே போக மாட்டேக்கா. உங்கள் வீட்டில் தான் இருப்பேன் சொல்லிட்டேன். சரி வா வா. மெதுவா ஏந்திரு. இருங்க எங்க நானும் வரேன். ஏம்மா கல்லு வழுக்கும் போடுறது. முதல்ல இந்த விஷயத்தை அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும். ஏண்டி உப்பு மிளகாத்தூள் எடுத்துன்னு வரதுக்கு எவ்வளோ நேரம்டி? ஏக்கா சித்தி அம்மா வீட்டில் இல்லை. ஏடி எங்கடி போயிட்டாங்க? அதுவும் நல்ல வேலைக்கு போயிருக்காங்களா? இல்லை சித்தி முள்ளு வெட்டின்னு வரதுக்கு போயிருக்காங்க. முள்ளா எதுக்குடி முள்ளு? அந்த தக்காளி செடிக்கு பச்சை மிளகா செடிக்குலாம் சுற்றி நடப்புறாங்களா. கோழி வந்து சுற்றி வச்சுட்டு போயிருந்தேன், அதுக்காக போயிருக்காங்க. எனக்கு குரல் கொடுத்துருந்தா நானும் போயிருப்பேன்ல. அது மட்டும் போயிட்டு பாரு. அம்மா தான் வந்து உங்களுக்கு கூப்பிட்டாங்களா? நீங்கள் தான் எந்திரிக்கவே இல்லை. கூப்பிட்டாங்களா? ஒரே டயர்டு. கால் வலி கை வலி முதுவலி எல்லா வலியும். அதனால தான் நல்லா படுத்து தூங்கிட்டேன். இப்போதான் முழிப்பு வந்தது. என்ன தெரியாது மாங்கவா? அம்மா சித்தி பரிமளா ஆண்டி வீட்டில் கொடுத்தாங்க. ஏண்டி இந்த மாங்காய் வறுத்து அதை கொஞ்சம் மிளகாத்தூள் உப்பு போட்டு சாப்பிட்டா எவ்வளோ சூப்பராக இருக்கும் தெரியுமா? அதுக்கு தான் ஒருத்திக்கிட்ட ஆப்பத்துலேருந்து உப்பு மிளகாத்தூள் எடுத்துன்னு வாடின்னு கத்தின்னு இருக்கேன். காது கொடுத்து வாங்க மாட்டேங்கிறேன். சரி அப்படியே கொடு சாப்பிட்டு பார்க்கலாம். புளிக்கும் சித்தி பரவாயில்ல, அதுக்கும் நல்லா தான் இருக்கும். ஐயோ எனக்கு மேலே இருப்பாங்க போல இருக்குது மாங்காய் பிடிக்குமா? வாடி உள்ள வாடி. அக்கா யார்கிட்ட சொல்லாத, அமைதியாக இரு. எப்படி சொல்லாம இருக்க முடியா? இதுக்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கா ஊர் ஃபுல்லாக தண்டார் அடிச்சிடும். அந்த செஞ்சு கொம்மனு இரு. நானாக பொறுமையாக சொல்லிக்கிறேன் எங்கள் வீட்டில். சரி உன் இஷ்டம். என்ன தனியா வந்திருக்க? ஒன்றும் இல்லைக்கா, வெயில் அதிகமாக இருக்குதுல்ல, அதான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து போடலாம் வந்தேன். ரெஸ்ட் எடு. சரிக்கா குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடு. அதை எடுத்துட்டு வரேன். என்னக்கா அப்படி பார்க்குற? இல்லை உன் முகத்துல ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுது, அதான் பார்க்குறேன். வெயிலில் சுற்றி நானே கருத்து போயிருக்கிறேன். என்ன வித்தியாசம் தெரியுது? ஓகே கொம்மனு. சரியான விஷ கொட்டுங்களா இருக்குதுங்கம்மா. இந்தாடி. கொடுக்கா. இந்தா சாப்பிடு. இது சாப்பாடுல வேணாக்கா, தண்ணி மட்டும் கூட போதும். அது ஒண்ணுமே சாப்பிடல, வாண்டி வர எடுத்து வந்திருக்கேன். சாப்பிடு, புளி சாதம் நல்லா இருக்கும், நல்லா புளிப்பா செஞ்சிருக்கேன். வேணாக்கா பசங்களுக்கு போடுக்கா சாப்பாடு. நீ கொஞ்சமா செஞ்சிருப்பேன். நான் ஏன் கொஞ்சமா செய்யறேன்? குண்டா ஃபுல்லா செஞ்சு வச்சிருக்கேன். பசங்களுக்கு எக்ஸாம் லீவ் விட்டுருக்காங்களே, அவங்க அப்பப்போ சாப்பிடுங்க சொல்லிட்டு நிறைய குண்டா ஃபுல்லா செஞ்சு வச்சிருக்கேன். பத்தது ராதிகை வேற இருக்கு, ராதிகை வேற அப்பப்போ வந்து பையனா இருக்காக்கா சாப்பிட்றதுக்குன்னு பசங்க இருக்குல்ல, அதை நிறைய செஞ்சு வச்சிருக்கேன். சாப்பிடு. சரி கூடு. வேணான்னு சொன்னா நீ என்ன விடவா போற? சாப்பிடு. தண்ணி இந்த. ஏக்கா நீ சாப்பிட்டியா? சாப்பிடணும்டி. நீயும் அப்படியே கைவிட்டு போட்டு சாப்பிடு. நான் சாப்பிட நீ சாப்பிடு முதல்ல. இங்க என்ன நடக்குது ஒண்ணுமே புரியலையே. இவன் நம்ம வேணான்ற, அது நம்ம சாப்பிடு இதெல்லாம் புதுசா இருக்கே. நல்லா இருக்குக்கா புளி சாதம். தொட்டுக்கதான் உருளைக்கிழங்கு பொரியல் செய்யலான்னு பார்த்தேன். அதுக்குள்ள ஒரு 4 முள்ளு வெட்டின்னு வந்து இந்த செடிக்குலாம் சுத்தி நட்டு வைக்கலான்னு கோழிங்கிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்குன்னு பார்த்தேன். வந்து செய்யலான்னு பார்த்தேன். உங்களுக்கு ஒரே சாதம் தான். ஊருக்கான என்ன எடுத்துட்டுமா? வேணாக்கா இதுவே சூப்பரா இருக்குது. வேற எதுவுமே வேணாம். ஏடியா நீ எப்படி பார்த்துன்னு இருக்கிற? அதுவா ஒன்றும் இல்லை. நீ சாப்பிட்றியா? சாப்பிட வரும் புளி சாதம் சாப்பிட முடியாது. உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சுட்டு அப்புறம் போடு சாப்பாடு. அப்போ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. அக்கா வாப்பா. இவர் எதுக்கு இப்போ இங்கே வந்தாரு? கொஞ்ச நேரம் நிம்மதியாக விட மாட்டாங்களே அப்படி நம்மள? ஒரு வார்த்தை கொடுக்குறாளா பத்தியா? என்னப்பா முதல்ல வந்திருக்க? பெரிய பையன் தேடி வந்தியா? அவர் ஏன் கையில தட்ட போறாரு? அவர் வேற ஏதாவது விஷயமா வந்திருப்பாரு. என்னன்னு கேளுங்க. நான் வேற என்ன விஷயமா இருப்பேன்? உன்னை தேடி தான் வந்தேன். கீதா வீட்டில், ராணி அக்கா வீட்டில், பரிமளா அக்கா வீட்டில் போய் தேடிட்டு வரேன். நீ இங்கே இருக்கிற. ஏக்கா நான் எங்க இருந்தா யாருக்கு என்னக்கா வந்தது? என்ன எதுக்கா தேடுறாங்க? அப்படிதான் பேசாதடி. உன்னை காணம் தானே தேடி வந்திருக்காரு. என் வீட்டில் வேலை செய்யறதுக்கு ஆளுன்னு தேடி வந்திருக்காரு. அக்கா காலையில் வீட்டில் காப்பி கூட குடிக்கலக்கா, டிஃபன் கூட எதுவுமே சாப்பிடல. கிளம்பி போனவ தான். நானும் வீடு விட போய் தேடின்னு வரேன் அவளை. காலைல காப்பி போடல, டிஃபன் செய்யலன்னு சொல்லிட்டு இப்போ தேடி வந்திருக்கீங்க வேலை செய்யறதுக்கு ஆளுன்னு. என்னமோ தினமும் நீ தான் எல்லாமே செய்கிற மாதிரி பேசுனீங்க. எங்கள் அம்மா தானே செய்கிறாங்க. ஓ நான் வீட்டில் வேலை செஞ்சதே கிடையாது. எப்பயுமே உங்கள் அம்மா தான் செய்கிறாங்க. அப்புறம் எதுக்கு என்ன தேடுறீங்க? உங்கள் அம்மாவே உங்களுக்கு வேலைக்கு செஞ்சு தருவாங்க. போய் சாப்பிடுங்க கம்முன்னு. இப்போ என்ன நினைச்சு பெரிய பொண்ணு வீட்டுக்காரங்க போய் பேசுறீங்க? ஏக்கா உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுக்கா. இவங்களாம் பார்க்கறதுக்கு தான் அப்படியே பல்ல இழுச்சின்னு பேசுவாங்க. வீட்டுக்குள்ளே போனால் வச்சு விஷம் மாதிரி பேசுவாங்க. அப்படின்னா பேசுனேன் உன்னை நான். எப்பயுமே உனக்கு சப்போர்ட்டாக தானே எங்கள் அம்மா கிட்ட என்ன பேசுகிறேன் நான். எப்பயாவது உன்னை ஒரு வார்த்தை கேட்டுருப்பேன்னா, ஏன் இந்த மாதிரி வீட்டில் வேலை செய்ய மாட்டேன், எதுக்கு ஊர் சுற்றுற அப்படி சொல்லிட்டு என்னைக்காவது உன்னை நான் கேட்டுருப்பேனா? சொல்ல எப்பயுமே உனக்கு சப்போர்ட்டாக தானே பேசுகிறேன் நான். அதெல்லாம் ஃபுல்லாக நடிப்பு இன்னைக்கு தானே தெரிஞ்சுது. அக்கா அம்மா வந்து 2வது குழந்தை வேணும்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நீ ஏற்கனவே ஒன்று பெற்று வச்சிருக்கிய குழந்தையா, அதே பார்த்துக்கிறதுக்கு உன்னால் முடியல, 2வது குழந்தைய எப்படி பார்த்துப்ப அப்படி சொல்லிட்டு கேட்டேன். அதுக்காக முறுக்கிக்கின்னு காலையிலேருந்து வீட்டில் இல்லாமல் எங்கெங்கேயும் சுற்றினுக்கா. ஏக்கா நான் பார்த்துக்காமையா ஜில்லி இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கா? இப்போ வந்து ப்ரீ கேஜி போகிறேன். அடுத்த வருஷம் எல்கேஜி போகிறேன். ஏன் 2வது குழந்தை பிறந்தா நான் பார்த்துக்க மாட்டேன்? என் மாமியார் ஆசையாக கேட்குது. இவர் சொல்கிறாரு உனக்கு அந்த ஒரு குழந்தையே போதும், அது மாதிரி ஒழுங்காக பார்த்துக்கோன்னு. ஒரு பாச நேசம் கிடையாது இவர்கிட்ட. நான் எதுக்காக பேசணும்? இவருக்கும் எனக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அவர் வேலையை அவர் பார்க்க சொல்லுங்க, என் வேலையை நான் பார்த்துக்கிறேன். அப்படிதான் கோவப்பட்டு பேசாதமா.
அக்கா நான் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க. அந்த ஒரு குழந்தையே பார்த்துக்க முடியல இவ்வளோல. அதையே எங்கள் அம்மா தான் பார்த்துக்கிறாங்க. ரெண்டாவது குழந்தை பிறந்துச்சுன்னா இவ பார்த்துப்பால. எங்கள் அம்மாவுக்கு வயசாகி போச்சு, அவங்க எப்படி பார்த்துப்பாங்க 2 குழந்தைங்கள? அதுக்கு தான் சொன்னேன் ஒரு குழந்தைய முதல்ல ஒழுங்காக பார்த்துக்கொன்னு. அதுக்கு கோச்சின் முறுக்கின்னு இருக்கா. எப்பா தம்பி, எனக்கு முதல் சதீஷ் பிறந்திருக்கும் போது கூட நான் கூட பெரிய பொண்ணு மாதிரி தான் ஒரு பொறுப்பு இல்லாமல் சுற்றி இருந்தேன். ரெண்டாவது எனக்கு ஒரு பொம்பளை குழந்தை பிறந்தால, அதுக்கப்புறமா தான் நான் வீடு வாசல் குழந்தை குட்டி மாமியார் புருஷன் அப்படி பொறுப்பானேன். முதல்ல ஒரே குழந்தை இருக்க வரைக்கும் அவ்வளோ பொறுப்பே இல்லை தெரியுமா. அதே மாதிரி அவளுக்கும் ரெண்டாவது குழந்தைன்னு ஒன்று பிறந்துச்சுன்னா அவளுக்கும் பொறுப்பு வந்துடும். வீடு வாசல் நம்ம குழந்தைங்க நம்ம மாமியார் நம்ம புருஷன் நல்லா பொறுப்பாக பார்த்துப்பா. ஆனால் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? ஆனால் பெரிய பொண்ணை வச்சு என்னால் அதெல்லாம் நம்ப முடியாது. கேட்டுக்கிட்டீங்களாக்கா? இப்போ எல்லாரும் எப்பயுமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க இல்லையா, காலம் நேரம் எல்லாத்தையும் வந்து மாற்றோம். ஏக்கா நீங்கள் சொல்கிற மாதிரியே சரி, ரெண்டாவது குழந்தைகளுக்கு பிறகுன்னு வச்சுக்கோங்க, இவ பத்திரமா பார்த்துப்பாளா? அதுக்கு முதல்ல எனக்கு உறுதி தர சொல்லுங்க. பார்த்துக்காம எங்கே போயிடுறாங்க? எங்கள் அம்மா தான் அந்த காலத்து ஆள், எதுவுமே புரியாமல் பேசின்னு இருப்பாங்க. இந்த காலத்தில் ஒரு குழந்தைய பெற்று வளர்த்து அதை படிக்க வச்சு அதை கரையேற்றதே பெரிய விஷயமா இருக்குது. இதில் வேற ரெண்டாவது குழந்தைனா எப்படிக்கா? அதுவும் இவ எப்படிக்கா பார்த்துப்பா? மாதம் 1 லட்ச ரூபாய் வாங்குறாருக்கா, 2 குழந்தைங்க படிக்க வைக்க முடியாது அவரால். எப்படி பேசுகிறாரு பாருங்க. ஏடி நான் பணத்துக்காக சொல்லலடி, வேலைலாம் யார் செய்யறது? குழந்தைங்களாம் யார் பத்திரமா பார்த்துக்கிறது? அதெல்லாம் நீ செய்வியா? முதல்ல எங்கள் அம்மாவுக்கு வயசாச்சு, அவங்க எப்படி செய்வாங்க? அதெல்லாம் நாங்கள் பார்த்துப்போம். இவளுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலக்கா. எப்பா கடவுள் கொடுக்குறத யாராலையும் தடுக்க முடியாது. நீங்கள் வேணாம்னு சொன்னாலும் ரெண்டாவது குழந்தை ரெடி ஆயிடுச்சு. என்னக்கா சொல்கிறீங்க? என்னக்கா சொல்ற? எதுவுமே தெரியாத மாதிரி இந்த மனுஷன் பேசுகிறான் பார். அதுக்கு தான் ஆத்திரமா வருது இந்த ஆளை பார்த்தாலே. எப்பா பெரிய பொண்ணு முழுவாம இருக்கா. எப்பா என்னக்கா சொல்ற? பெரிய பொண்ணு முழுவாம இருக்காளா? ஆமாண்டி, அதை தாண்டி சொல்கிறேன். பெரிய பொண்ணு உண்மையாவா? இல்லை சும்மா கையை சொல்கிறோம். விளையாடாதடி, உண்மையை சொல்லுடி. ஆமாம் ஐயா, இப்போ என்ன அதுக்கு? ஏய் இப்படி பாரு என்ன? அந்த முகர கட்டிலாம் பார்க்கறதுக்கு நான் தயாராக இல்லை. ஓடி போயிடு மாதிரியா? ஏய் இப்படி திரும்படி. அக்கா அவர் ஒழுங்காக வீட்டுக்கு போக சொல்லுக்கா. வெறுப்பேற்றி நிற்கிறேன், நிம்மதியாக சாப்பிட முடியுதா? காலையிலேருந்து பட்டினி கிடக்கிறேன், நான் வாந்தி எடுத்துக்கினேன். கொஞ்சம் புளி சாப்பிடலாம், வாய்க்கு கொஞ்சம் இதமாக இருக்குன்னு சாப்பிடலாம் பார்த்தா உயிர் எடுத்து கிடக்கிறேன். இப்போ வீட்டுக்கு போக சொல்லுக்கா அவரா. ஐயோ இந்த விஷயத்தை எங்கள் அம்மா கேட்டால் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. எப்பா அவ சாப்பிட்டு அப்புறமா வருவா. சரிக்கா பொறுமையாக வரட்டும். இந்த விஷயத்தை போய் எங்கள் அம்மாட்ட முதல்ல சொல்கிறேன் நான். வணக்கா, பாய் பப்பா, பாய். பாய் அங்கிள். பாரு ரெண்டாவது குழந்தை பிறக்க போகுதுன்னு தெரிஞ்ச உடனே நான் அங்கிள் சொல்லிட்டு இருந்தோம். அண்ணான்னு சொல்லுமா. பாய்ண்ணா. ஐயோ எனக்கு கையும் உள்ள காலும் உள்ள. இந்த விஷயத்த முதல்ல எங்கள் அம்மாட்ட எதுவுமே சொல்லணும். ஆஃபீஸ் இருக்கவங்களுக்குலாம் ட்ரீட் தரணும். கல்லி இவ்வளோ நாளா நம்ம கிட்ட சொல்லாமல் மறைச்சிருக்கா பாரு. வீட்டுக்கு வரட்டும், நல்லா சர்ப்ரைஸ் பண்ணா இன்னைக்கு. ஏக்கா அந்த ஆள் போயிட்டானா? எதுக்கு அவங்க கிட்டலாம் சொல்கிறீங்க? அவனை ரெண்டாவது கொஞ்சம் வேணாம்னு சொல்லியிருக்கான். அவன்கிட்ட போய் சொல்லுவீங்க எப்படி குச்சின்னு வரான் பாரு. ஏன் உங்களுக்கு சந்தோஷமா தான் போயிருக்கான் அவங்க அம்மா கிட்ட சொல்றதுக்கு? அந்த மனுஷனுக்கு உள்ளுக்குள்ள ஆசை இருக்குதுக்கா. ஆனால் குழந்தைங்க நான் சரியாக பார்த்துக்க மாட்டேன் அப்படின்னு அவர் பயப்படுறாரு. அவர் சொல்றது சரிதானே. நீ வீடு அடங்கி குழந்தைங்களை குட்டியில பாத்துக்கிறியா? மாமியாரை பாத்துக்கிற வீட்டில் இருக்க வேலை சரியா? ஊர் சுத்தத்துக்கு ஒரு நேரம் பத்த மாட்டேங்குது. ரெண்டாவது குழந்தை பிறந்தா எப்படி பார்த்துப்பேன் வீட்டுக்காரன் பயப்படுறான். எனக்கும் ஒரு பக்கம் பயமாக தான் இருக்குது. ஆனால் ஜில்லுக்கு ஒரு துணை வேணும் இல்லையா? எங்கள் மாமியாரும் ஆசைப்பட்றாங்க. சரி குழந்தைங்க நல்லா ஆரோக்கியமா பெத்தேடு என்ன, அதுக்கப்புறமா பொறுப்பா கொஞ்சம் நடந்துக்கோ. உன்னை நீ தான் மாத்திக்கணும். ஏக்கா அது கொஞ்சம் கஷ்டம் தான்க்கா. நீ இந்த மாதிரி பேசுறதுனால தான் வீட்டுக்காரன் பயப்படுறான் ரெண்டாவது குழந்தைனால. சரி பொறுப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணுறேன். அக்கா முதல் குழந்தைக்கு கூட சீமந்தம் வளைகாப்பு அதெல்லாம் எங்கள் அம்மா வீட்டில் வந்து எனக்கு எதுவுமே பண்ணலக்கா. ரெண்டாவது குழந்தைக்காவது பண்ணுவாங்களாக்கா? ஏடி நீ ஏடி கவலைப்படுற? நாங்கள் இருக்கோண்டி. உனக்கு அக்காவா தங்கச்சிக்கு தங்கச்சியா அம்மாக்கு அம்மாவை வந்து நாங்கள் இருந்து உனக்கு 5ஆம் மாதத்துலேருந்து 7ஆம் மாதத்துலேருந்து 9ஆம் மாதத்துலேருந்து சீமந்தம் வளைகாப்பு எல்லாத்தையும் நாங்கள் செய்கிறோண்டி. அதுக்கு என்ன சொல்கிற? ஆமாக்கா நான் கூட ரொம்ப நாள் எனக்கு ஒரு தங்கச்சி இல்லையேன்னு கவலைப்பட்டிருக்கேன். எனவே பெரிய பொண்ணு தான் என்னோட தங்கச்சி. அவளுக்கு எல்லாமே நான் எப்படி சூப்பராக செய்கிறேன்னு பாருங்க. ரொம்ப நன்றிக்கா. இதுக்கெல்லாம் எதுக்கு நன்றி? அவன் அப்படியே விட்டுருவா. நீ எங்கள் வீட்டு பொண்ணாச்சா? எனக்கு வந்து கை நிறைய வளையல் போட்டுக்கணும், தலை நிறைய பூ வச்சுக்கணும் அப்படிலாம் ரொம்ப ஆசை தெரியுமா. ஆனால் பெரிய குழந்தைக்கு எனக்கு அதெல்லாம் செய்யறதுக்கு ஆளே கிடையாது. நான் தனியாக தான் இருந்தேன் தெரியுமா அப்போலாம். சரி பெரிய குழந்தைக்கு தான் எதுவும் செய்யல, இந்த குழந்தைக்கு எல்லாமே கரெக்டாக சூப்பராக செய்கிறேன் பாரு. இப்போதான்க்கா எனக்கு நிம்மதியாக இருக்குது. இப்பெல்லாம் வந்து கடையிலே வந்து 5ஆவது மாதத்துக்கு 7ஆவது மாதத்துக்கு 9ஆவது மாதத்துக்கு அந்த மாதிரி 5 கலர் வளையல் 7 கலர் வளையல் 9 கலர் வளையல்னு விற்கிதுமா. சீமந்தத்துக்கு ஏற்ற வளையல்லாம் அப்புறம் 2 ட்ராப் வளையல் அப்படின்னு நிறைய டிசைனாக விற்கிது. அதெல்லாம் நம்ம போய் வாங்கலாமா கடையில்? அந்த கடை எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா? எனக்கு கூட்டின்னு போறியா? நான் போய் வாங்கிட்டு போகிறேன். தெரியும் சித்தி. நான் காலேஜுக்கு போகிறேன் பார்த்தீங்களா, அந்த வழியில் தான் இருக்குது. சரி கலராக வாங்கி வந்து பெரிய பொண்ணுக்கு மாட்டலாண்டி. இப்போ தான் 2ஆவது மாதமே ஆரம்பிச்சிருது. இப்போ சீமந்தம் படிக்க வழங்க போகிறது பிறப்பக்க பார்த்தேன். ஏங்கா 9ஆம் மாதம் தான் சீமந்தம் பண்ணமா? இல்லை 5ஆவது மாதம் 7ஆவது மாதம் அப்போ வந்து எல்லா பூவும் வாங்கி ஜடை மாதிரி தச்சு 5 வகை சாதம் 7 வகை சாதம் 9 வகை சாதம் அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். 9ஆம் மாதம் வந்து சீமந்தம் பண்ணுவாங்க. அப்போ 9ஆம் மாதம் வந்து எல்லா சொந்தக்காரங்க எல்லா அக்கம் பக்கம் தெரிஞ்சவங்க நிறைய கூப்பிட்டு செய்வாங்க. இந்த 5ஆவது மாதம் 7ஆவது மாதம் வந்து முக்கியமான சொந்தக்காரங்க மட்டும் செய்வாங்க. இப்போ வந்து மல்லிப்பூ சீசனுக்கா மல்லிப்பூவாக வாங்கி அப்படியே ஜடையே தச்சு விட்றோம் தினமும். அக்கா நான் ஒன்று சொல்கிறேன்னு கோச்சிக்காதீங்க. சொல்லுடி, கோச்சிக்க மாட்டேன். தலை பிரசவத்துக்கு தான் தாய் வீட்டுக்கு போகல, மாமியார் வீட்டிலே இருந்துட்டேன். இந்த 2ஆவது குழந்தை பெற்றுக்கும் போதாவது நான் உங்கள் வீட்டுக்கு வரலாமா? ஏன்டி இப்படி கேட்குற? நீ எனக்கு ஒரு குழந்தை மாதிரி தான். உன் பிரசவத்தை நானே பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷம்க்கா. ஏன்டி கவலைப்படுற? நாங்கள் இருக்கண்டி உனக்கு. உன்னை நாங்கள் எவ்வளோ தைரியமான ஆளு நினச்சிருக்கோம்.
இவ்வளோ வீக்காக இருக்கே நீ. இந்த மாதிரி சமயத்தில் நம்மளே போய் சமைக்கணும்னா எவ்வளோ கஷ்டம். யாருன்னா சமைச்சு கொடுத்தாங்கன்னா நல்லா சாப்பிட்லாம். நம்மளுக்கு பிடிச்சதில்ல நம்ம கேட்கலாம், எல்லாமே வாங்கி தருவாங்க. அதுக்கெல்லாம் வந்து அம்மா வீடுன்னு ஒன்று வேணும்ல. எங்கள் அம்மா வீட்டுக்குள்ளே என்னை சேர்க்கவே மாட்டாங்க. நான் லவ் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு, ஆனால் சொந்தத்தில் கல்யாணம் பண்ணிங்கன்னா லவ் மேரேஜ்ன்றதுனால சேர்க்க மாட்டேங்கிறாங்க. நான் எங்கே போக சொல்லுங்கள், நீங்கள் தான் எனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு தரணும். ஏண்டி உங்களுக்கு என்ன பிடிக்குன்னு மட்டும் சொல்லு, இந்த அக்கா உனக்கு செஞ்சு தரேன்.